டிகேவி ராஜாஸ் உறவு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் அவினாசியப்பர் லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இங்கு அகில பாரத சாதுக்கள் கூட்டமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா வெள்ளியங்கிரி அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா, இந்த அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காணலாம், அங்கு நடக்கக்கூடிய தவறுகள் என்னென்ன? வணக்கம், அடியார் பெருமக்களுக்கெல்லாம் வணக்கம். இங்கே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் என்பது வழிபாட்டில், இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் ஒரு சமூகத்துறை மட்டுமே வழிபாடு செய்வதற்கான நிலைகளை இந்த அறங்காவல்துறை செய்துட்டு இருக்குது. இது பல முறை இங்கே தெரிவிச்சிருக்கிறோம். இந்த வழிபாடுகளை செய்கிறாங்க, இது முழுமையாக எங்களுக்கு ஒரு நிலை கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் அந்த வழிபாடுகளில் செய்யவே இல்லை அவங்க. ஆக இது என்ன வழிபாடு எதுக்காக இந்த நிலையை நம்ம தேர்வு செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்ல போனால், அந்த வழிபாட்டில் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஒரு தரப்பினர் மட்டும், அந்த கோயில் சாராத ஒரு தரப்பினர் மட்டும் அங்கே அந்த கோயிலை ஆக்கிரமித்து இது நாங்கள் தான் செய்வோம், இது எங்களுக்கு தான் உட்பட்டிருக்குது, பால் முதல் கொண்டு விரிப்பு வரைக்கும் இந்த வழிபாடுகளை நாங்களே செய்வோம்னு சொல்லி பல முறை பணங்களும் வாங்கியிருக்கிறாங்க. பல அடியார் பெருமக்கள் இது கொடுத்து ஏமாந்தும் செய்திருக்கிறாங்க. இது நிர்வாக சீர்கேடாக தான் நாங்கள் நினைக்கிறோம். அதாவது அறங்காவல்துறையில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தினுடைய சீர்கேடாக தான் நினைக்கிறோம். அப்போ இந்த சீர்கேட்டுக்கெல்லாம் பல முறை அங்கே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எல்லாம் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க, மனுக்கள் கொடுத்துருக்குறாங்க. எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் அறங்காவல்துறையினுடைய குழுவின் சார்பிலோ அல்லது அவர்களோ மற்றவர்களோ எடுத்து செய்யலை. அதே போல் செய்தாலும் கூட அவர்களை கூப்பிட்டு சமரசம் செய்தோ அல்லது வேறு ஏதாவது வழிகளில் செய்தோ மிரட்டுவதின் தோரணையிலையோ நிறைய பேர்த்த இது செய்திருக்கிறாங்க. ஆனால் இன்று அதற்கு ஒரு முடிவு கட்டுவதற்காக இந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு இதுபோல இந்த சமூகத்தை போல மற்ற சமூகங்களும் இன்றைக்கு இந்து அறநிலையத்துறையில் சொல்லப்படக்கூடிய அந்த நிர்வாகத்தில் 4 சமூகங்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஒன்று தாழ்த்தப்பட்டவர்கள், மற்றொன்று இருக்கக்கூடிய மெஜாரிட்டியில் யார் இருக்கிறாங்களோ அவங்களும் ஒவ்வொரு குழுவிலும் இருக்க வேண்டியதாக இந்த தீர்மானத்தில் இருக்குது, சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த நிர்வாகத்தில் அது இல்லை. ஒரு பொய்யான ஒரு நிலையில் தான் ஒவ்வொருத்தரையும் பெயர் போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த பெயர்கள் உட்பட்டவர்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கும் இந்த கோயிலினுடைய சம்பந்தக்காரருமா இல்லை. காரணம் அவங்க இல்லை, அந்த இடத்துல இல்லை. ஏன்னா அவங்க ஒரு பெயர் பட்டியலில் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த பெயரினுடைய பட்டியலில் மட்டும்தான் இருக்கிறாங்களே ஒழிய அவங்க நிர்வாகத்தினுடைய கூட்டமோ நடக்கின்ற பொழுதோ அதுக்கான வாய்ப்புகள் அங்கே அறங்காவலர்கள் வருவதில்லை. அப்போ அது வராத பொழுது அது எப்படி அந்த தீர்மானங்கள் அங்கே நிறைவேறணும்னு பார்த்தா நிறைவேறாது. ஆகவே இதை சாதுக்கள் கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் அடியார்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இதை செய்திருக்கின்றோம். இது வருங்காலத்தில் தொடர்ந்து இந்த நிலைகள் தொடருமானால் பல போராட்டங்களையும் எடுப்பதற்கு இந்த சாதுக்கள் கூட்டமைப்பின் சார்பில் அறிவிக்கக்கூடும் என்பதை இந்த நிர்வாகத்துக்கும் இந்த அரசுக்கும் நாம் தெரிவிக்கிறோம். இதை தமிழக அரசு இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சருமாகட்டும் அதே போல செயலவராகட்டும் மனம் கூர்ந்து எங்களுடைய குறைகளை ஏற்றுக்கொண்டு இதை கலைந்து ஆராய்ந்து ஆலோசனை நடத்தி எங்களுக்கு ஒரு நல்வழியை காட்ட வேண்டுமாய் அடியார்கள் சார்பில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே டைமில் இந்த அரசு இது தொடர்ந்து இது செய்யக்கூடாது. உடனடியாக இதுக்கு ஒரு நல்ல தகவலை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தால் நாங்கள் இன்னும் வழிபாட்டை மிகச் சிறப்பாக செய்வோம் என்பது வருகின்ற காலத்தில் தேர் திருவிழாவும் வருகின்றது. இந்த தேர் திருவிழா வருகின்ற பொழுதெல்லாம் இந்த நிலைகளெல்லாம் இங்கே கூடக்கூடாது என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்தாகட்டும். ஆகவே இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு இந்து அறநிலையத்துறை அமைச்சர்கள் அவர்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் இங்கிருக்கக்கூடிய செயல் அலுவலர் அவர்களையும் மற்ற நிலைகளில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். ஆகவே இதை தெரிவித்து எங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்குமாறு வேண்டுகிறோம். சிவாய நம திருச்சிற்றம்பலம். இதுக்கு முன்பாக இந்த எத்தனை ஆண்டு காலமாக இந்த ஆதிக்கம்? இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளாகவே இது நீடிச்சிட்டு இருக்குது. இது இங்கே இருக்கக்கூடிய நிலை என்னன்னு கேட்டோம்னா, ஒரு எம்எல்ஏ பார்த்து தேர்ந்தெடுக்கக்கூடியது தான் இந்த அறங்காவல் குழுங்கிறது
நிலையில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அடித்தட்டு மக்கள்ல இருந்து இது மனு போட்டு அவங்களை ஆராய்ஞ்சு அவங்களை கொண்டு வந்திருந்தால் இந்த வழிபாடுகளெல்லாம் வராது. காரணம் பணம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த அறங்காவல் துறையில் இருக்கலாம் என்பது பொருளாக இருக்குது. ஏன்னு கேட்டோம்னா பணம் தான் இங்கே பெருங்கொண்ட நிலையில் இருக்குது. இந்த இந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர் அறங்காவலர் குழுவில் இருக்காங்க. குழுவில் இல்லை, அவங்க ஒரு பக்தராக தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த குழு சப்போர்ட் பண்ணுது அவங்களுக்கு. ஒரு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்மையை கொடுத்தது யாருன்னு நினைக்கிறேன்? அது அங்கே இருக்கக்கூடிய ஈவோவும் அறங்காவல் துறையுமா தான் இருக்கும். சுமார் 4 அறங்காவலர்கள் இருக்கிறார்கள். எந்தெந்த 6 பேர் 6 பேர்ல யாரெல்லாம் இங்கே இடம்பெறக்கூடியவர்கள் சொல்ல முடியுமா? இடம்பெறக்கூடியன்னு எப்படி சொல்றீங்க? அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க 4 பேர் 4 சமூகமாக இருக்கணும்ட்டு. அப்போ அப்படி பார்க்கும்போது இங்கு யாரெல்லாம் இங்கே நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அது பார்த்தீங்கன்னா முதல் வந்து ஷெட்யூல்டில் வந்து எஸ்சி கோட்டாவில் இருக்கக்கூடியவர் ஒருத்தர் இருக்கார். ஐயா அவர்களை தீர்மானம் செய்யணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல இதில் நிற்பாங்க. அதே போல் கொங்கு வேளாள கவுண்டர். இந்த 3 சமூகம் இங்கே பிரதானமாக இருக்குது. அதுபோக இதர சமுதாயங்கள் இருக்குது. அதாவது செட்டியார்கள், அதே போல் சிங்குந்த அமைப்புகளை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. நாம் வந்து அடிப்படையின் காரணமாக நம்ம போகவே இல்லை. ஆமாம், நம்ம சமூகத்தில் வந்து வழிபாடு தான் முக்கியமே ஒழிய கண்டிப்பாக சமய வழிபாடில் ஜாதிகளை நம்ம முன்னிறுத்துவதில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு எம்எல்ஏனுடைய நிலைப்பாட்டுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா அவர்கள் தீர்மானிக்கிறது தான். இப்போ ஒன்றுமில்லை, ஒரு ஜேசி வந்து தீர்மானிக்கிறாருன்னா அது ஒரு பேப்பரில் தான் வரும். அந்த பேப்பரில் அந்த அறிக்கையாக தான் வருமே ஒழிய அது வந்து முழுமையாக போய் சேராது எங்களுக்கு. இப்போ நாங்களே வந்து செய்தாலும் கூட எங்களுக்கு நிகாரிக்க கூட ஒரு அறங்காவல் துறையில் இருக்குன்னா குறைஞ்சபட்சம் 5 ஆண்டு காலம் அவர் அங்கே வந்து அந்த சிவாலயத்தில் வழிபாடு செய்திருக்கணும். இது வந்து அஜெண்டாவில் இருக்குது. அதே போல் வந்து 2 ஆண்டுகள் அந்த கோயிலில் திருப்பணி ஏதாவது ஒரு நிலைகளை செய்துட்ருக்கணும். அப்போ தான் ஒரு சிவனடியார் குழுவில் இருந்தால் மட்டும்தான் அறங்காவல் துறைக்கு நம்ம போக முடியும். ஆக பணம் இருப்பவர்கள் மட்டுமே அறங்காவல் துறைகளாக மாற்றக்கூடிய சூழல் இங்கே ஏற்பட்டுருக்குது. அதனால நிர்வாக சீர்கேடுகள் அதிகமாக நடக்குது. அந்த நிர்வாக சீர்கேடில் பக்தர்கள் மன உளைச்சலோடு அங்கே போகிறாங்க. அந்த நிலையை வேண்டாம்ங்கிறோம். இது வந்து அப்பரும் சுந்தரரும் மாணிக்கவாசன் திருஞான சம்பந்தரும் 63 நாயன்மார்களும் வாழ்ந்த இந்த பூமியில் இந்த வழிபாடு எத்தனை நாட்களுக்கு இப்படியே எல்லா ஆலயங்களிலும் இதே நடந்து கொண்டு இருக்குது. ஏனென்றால் அமைதியை விரும்பி ஒரு மனதை ஒருமைப்படுத்துவதற்காகத்தான் கோயிலுக்கு வர்றோம். கோயிலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா நம்ம எங்கே போகலாம்? அந்த கோயிலே பிரச்சனை இருக்குது. அதனால தான் வந்து இதுக்கு அரசு தான் தீர்மானம் கொடுக்கணும். அந்த அரசு தீர்மானிக்கிறதுக்கு தான் நாம் ஒரு சக்தியாக அங்கே நிற்கிறோம். நம்ம அடியார்களாக ஒன்று சேர்ந்து சக்தியாக நிற்கிறோம். இந்த சக்தி வழிபாட்டையும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் யாரை சார்ந்தும் இல்லை. எங்களுக்கு வந்து சிவமே பொருள், சிவத்தை மட்டும்தான், சிவம்தான், வேறு எதுவுமே எங்களுக்கு கிடையாது. இந்த அரசு அந்த அரசு அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு தேவையானது வந்து வழிபாடு. அந்த வழிபாடு எல்லோருத்துக்கும் பொதுவாக இருக்கணும். எந்த சமூகத்துக்கும் உட்பட்டதாக இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் பொது. சிவாலயம் என்பது பொது. ஒருவேளை இந்த ஆதிக்கம் தொடருமானால் சாதுக்கள் அமைப்பின் சார்பாக எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பீங்க? அமைதியான போராட்ட வழிபாடுகள் நடக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். நிச்சயமா. நன்றி. போற்றி ஒன்று நமச்சி.